ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. நம்மள நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அசைவம் சாப்பிட்டா தான் பலம் கிடைக்குமா அப்படின்னா, சைவ உணவுலையும் நம்ம முழுமையான பலத்தை பெற முடியும். சாதாரணமாக 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய மட்டன் ஆட்டுக்கறியில் 18லேருந்து 20 கிராம் அளவுக்கு தான் புரோட்டீன் இருக்கும். ஆனால் 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் 52 கிராம் அளவுக்கு புரோட்டீன் வந்து இருக்குது. ஸோ புரோட்டீனோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால நல்ல உடல் பலமும் வந்து கிடைக்கும். இந்த சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சைவ கறி அப்படின்னு சொல்லுவாங்க, மீல் மேக்கர்னு சொல்லக்கூடிய விஷயம், இது ஆரோக்கியமானதா? எலும்புகளுக்கு பலம் கொடுக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஆண்கள் இதை சாப்பிடலாமா? ஏன்னா ஆண்கள் இதை சாப்பிட்டா பெண்களை போல மார்பக வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில வகையான மித்தெல்லாமே வந்து இருக்குது. அது உண்மையா? இதை பற்றி கிட்டத்தட்ட 73,000 பெண்களை 15 வருஷமாக தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஷாங்காய் உமன்ஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆராய்ச்சி முடிவுகள்லாம் என்ன சொல்லுது? இதை எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடலாம்? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். சைவ கறின்னு சொல்லக்கூடிய இந்த மீல் மேக்கர். ஸோ இந்த மீல் மேக்கரில் 100 கிராமில் 52 கிராம் அளவுக்கு புரோட்டீன் வந்து இருக்குது. இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, சோயாவை அரைச்சி அந்த சோயாபீன் ஆயிலை எடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த சக்கையை தான் அவங்க இந்த ப்ராசஸ் பண்ணி சோயா சங்க்ஸாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது எலும்புகளுக்கு பலம் கொடுக்கும். இதை பற்றி நிறைய ஆய்வறிக்கைகள் வந்து நடந்திருக்கு. முக்கியமாக ஜேர்னல் ஆஃப் போன் அண்ட் மினரல் ரிசர்ச் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அயோவா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு ஆராய்ச்சி. ஸோ தொடர்ந்து 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் போஸ்ட் மெனோபாசல் உமன், அதாவது மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு 2 வருஷம் வரைக்கும் இந்த சோயா சார்ந்த உணவுகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய எலும்புகளை டெக்ஸா ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அவங்களுடைய லம்பா ஸ்பைன், அவங்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய லம்பா ஸ்பைனில் போன் மினரல் டென்சிட்டி அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அதிகரிக்கிறதுனால இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ஆராய்ச்சியை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு தான் இப்போ நிறைய பேர் இந்த சோயா சங்க்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இதில் ஃபேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால போஸ்ட் மெனோபாசல் ஏஜில் கொழுப்பு அதிகமாக வர்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட்டும் இதில் நிறைய இருக்குது. ஸோ எலும்புகளை பலப்படுத்தணும் அப்படின்னா கால்சியம் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய, அதே சமயத்தில் புரதமும் அதிகமாக இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மெனோபாஸ் நிலையில் ஈஸ்ட்ரோஜன் சார்ந்த விஷயங்களையும் வந்து இது அதிகப்படுத்தி கொடுக்கறதுனால நல்ல பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறது அந்த ஆய்வறிக்கைகள் வந்து சொல்லுது. டெய்லி ஒரு 30 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது, ஆண்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு பெண்களை போல் மார்பக வளர்ச்சி இருக்குமா, கைனகோமேஸ்டியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை பற்றியும் நிறைய ஆய்வுகள் வந்து நடந்திருக்கு. ஸோ ஆண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது அந்த ஆய்வறிக்கைகள் வந்து சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த சோயாவில் இருக்கக்கூடியது ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன். ஸோ நம்மளுடைய உடம்புல ஹியூமன் பாடியில் ஈஸ்ட்ரோஜன் வேலை செய்யக்கூடிய விதம் வேறு. ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது பிளான்ட்ல இருந்து, அதாவது தாவரங்கள்லேருந்து நம்ம உடம்புக்குள்ளே வருது. இது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். இது அந்த அளவுக்கு மார்பக செல்களை தூண்டி வளர்ச்சியை அதிகப்படுத்தாது. ஸோ இது புரதம் அதிகமாக இருக்கிறதுனால உடலில் தசைகளுக்கு நல்ல பலம் கொடுக்குமே ஒழிய மார்பக வளர்ச்சியை வந்து இது அதிகப்படுத்தாது. ஒரு மெத்தும் வந்து இதில் இருக்குது. ஸோ பெண்கள் இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மார்பக புற்றுநோய் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லியிருக்கு. பட் இது எல்லாமே தவறான ஒரு புரிதல் தான். ஸோ கிட்டத்தட்ட 15 வருஷம் ஷாங்காய் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. 73,000 பெண்களை அவங்க சின்ன வயசுலேருந்து என்ன விதமான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறாங்க, முக்கியமாக சோயா சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துகிட்டு இருக்க பெண்களுக்கு 15 வருஷமாக அவங்களோட ஆய்வறிக்கைகள் பண்ணியிருக்காங்க. மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வரலை. ஸோ அந்த மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய விகிதமும் வந்து குறைவாக தான் இருக்குது. நிறைய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்குமே இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வறிக்கைகள் வந்து சொல்லுது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து ஒரு வீக் ஈஸ்ட்ரோஜன். ஸோ நம்ம பாடியில், ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் வந்து ஈஸ்டர்டயால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மார்பகங்களில் அதனுடைய தூண்டுதல் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் ரிசப்டார்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் போய் பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம பாடியில் ஸ்ட்ராங்கான அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து மார்பக புற்றுநோயை வர
வரவழைக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. ஒரு வாட்டி மார்பக புற்றுநோய் வந்துருச்சு, திருப்பியும் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் இந்த சோயா சங்க்ஸை பயன்படுத்தலாம். சோயாவை பொறுத்த வரைக்கும் எலும்புகளை இரும்பு போல் பலப்படுத்தக்கூடியது. அதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு இரத்த சோகை சார்ந்த பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும். நார்ச்சத்தும் இதில் 21 மில்லிகிராம் இருக்குது. அதனால் இது மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கும். ஸோ பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்க்கும் இது ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆண்களுக்கும் தசைகளை பலப்படுத்துறதுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன அளவில் எடுத்துக்கலாம்னா 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 வாட்டி தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி நியூட்ரியன்ஸ் எல்லாமே போயிடும். செரிமானத்துக்கும் ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் இதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த சோயா சங்க்ஸ் எடுத்துக்கும் போது அவங்க கட்டில் ஒரு இரிட்டேஷனை கிரியேட் பண்ணலாம். அதனால் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகலாம். அவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரத்தத்தில் யூரிக் ஆசிடோட லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களும் இந்த சோயா சங்க்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதே போல் செரிமான கோளாறுகள் இருக்குது, வயிற்றில் எப்பவுமே நிறைய கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது, அதுவும் இந்த சோயா சாப்பிட்டா தான் எனக்கு இந்த பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறவங்களும் அதை அவாய்ட் பண்ணலாம். மற்ற எல்லாருமே இந்த சோயாவை தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆட்டுக்கறியெல்லாம் வாங்குகிறோன்னா அதனுடைய விலை எந்த அளவு இருக்குங்கிறது நமக்கே இன்றைக்கி தெரியும். ஆனால் இது மிகவும் மலிவான விலையில் கிடைக்கக்கூடியது. அதே சமயத்தில் அதிகமான அளவுக்கு புரதச்சத்தும் இருக்கிறதுனால இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதும் பாசிபிளான ஒரு விஷயந்தான். இன்றைக்கி எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு சோயா சங்க்ஸை எப்படி பயன்படுத்தலாம், இதை பற்றி 3 முக்கியமான ஆராய்ச்சி முடிவுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த அளவில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? சோயா உணவுகளை யூஸ் பண்ணுறீங்களா? நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். சோயா பீன்ஸ் சாப்பிடலாமா, இந்த மீல் மேக்கரை சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை அதை பற்றி இன்னும் தெளிவான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். இல்லை, நீங்கள் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க, எப்போவாது இந்த சோயா உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நினச்சிருக்கீங்களா? இல்லை, இதை பற்றி நிறைய விஷயங்கள் தவறுதலாக சொல்கிறாங்க அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து நல்ல ஒரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.